ஸோ இந்த மாதிரியான தின்னான ரோப் எப்படி நம்ம லூப் டர்னர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தின்னான டோரி ரெடி பண்ணுறதுக்கு 25 inches லென்த் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். விட் பார்த்தீங்கன்னா 1 inch விட் இருக்குது. ஸோ இது கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியும் நம்ம டோரி ரெடி பண்ணலாம், அல்லது ஸ்ட்ரைட் பீஸ் யூஸ் பண்ணியும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1/4 inch கேப்பில் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ஓகே, ஒரு 1/4 inch 1/4 inch கேப்பில் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அப்படியே கம்மி பண்ணிடணும். அந்த 1/4 inchக்கும் கம்மியாக நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டிச் போட கொண்டு வந்துடணும். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 1/4 inch அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துக்கணும். லாக் போட்டு ஆரம்பிங்க. பாருங்க, ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 1/4 inch கேப்பில் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் போக 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 ரொம்ப ரொம்ப கம்மியாக 1/4 inch விட பாதி அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது 1/8ன்னு சொல்லுவோம். 1/4 inchக்கும் பாதி அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக அப்படியே ஸ்டிச் போட்டு கொண்டு வாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது தெரியுதா எவ்வளவு ரொம்ப கம்மியாக அந்த 1/8 அளவில் ஸ்டிச் கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு இந்த எக்ஸஸாக சைடில் இருக்கலாம் எக்ஸஸ் ஃபேப்ரிக், இதை அப்படியே கொஞ்சமாக ஃபேப்ரிக் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதை அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. ஒரு 1/4 inch எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத அப்படியே ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டம்ல இருந்து இந்த லூப் டர்னர் இருக்குல்ல, இந்த லூப் டர்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹூக் இருக்கும். இந்த ஹூக் வளைவு இருக்கும். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு லாக் ஆகாது. பட் இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஸ்ட்ராப் மாதிரி இருக்குல்ல, இதை எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேப், இந்த நம்ம ஸ்டிச் கொடுத்துருக்குறோம்ல, இந்த கேப் வழியாக அப்படியே உள்ள கொடுங்க. எப்படி எடுத்தாச்சு. இனி எடுத்துட்டு இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேலே இந்த ஹூக் இருக்குல்ல, அந்த ஹூக்கை அப்படியே நம்மளோட ஃபேப்ரிக்கு உள்ளே விடணும். இந்த வளைவாக இருக்குல்ல பகுதி, இந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டுட்டு இந்த சைடில் கீழே பாட்டமில் இந்த இடத்துல இப்படி பஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல இப்படி பஞ்ச் பண்ணி இந்த ஸ்ட்ராப், இந்த ஹூக் இருக்குல்ல, என்னோட தம் ஃபிங்கர் பக்கத்தில் தெரியுதா, அந்த ஸ்ட்ராப் இப்போ வெளியே வந்துட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராப் வெளியே வந்ததை அப்படியே அந்த ஹூக்கோட சேர்த்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல தெரியுதா, இந்த மாதிரி ஹூக்கும் கீழே இந்த ஸ்ட்ராப்பும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து இப்படி பிடிச்சிக்கணும். லாக் ஆகாது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன பிடித்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடில் இருக்குல்ல ஃபேப்ரிக், இதை என்ன பண்ணணும்னா இப்படியே நீங்கள் மெதுவாக இப்படி வெளியே எடுங்க. ஸோ இப்படி வெளியே எடுக்கிறப்ப லைட்டாக மூவ் பண்ணணும். ஓகே, ரொம்ப நம்ம இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாம் சேர்த்து ரொம்ப நம்ம இழுத்தோம் அப்படின்னா சிக்காகிரும். ஸோ அதனால சிக்காகும். ப்ளஸ் அந்த இந்த இடத்துல நம்ம இந்த ஹூக் மாட்டியிருக்கிறோம்ல, இந்த ஹூக்குமே உங்களுக்கு வேறு ஃபேப்ரிக்கில் சிக்காகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் இப்படி லைட்டாக இப்படி மூவ் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணுறப்ப உங்களோட இதை லூப் டர்னரை என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படி ரிவர்ஸில் மேல் பக்கமாக அப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெதுவாக அப்படியே கீழே இழுங்க. இந்த இடத்த அப்படியே மெதுவாக கீழே இழுக்கணும். ஓகே, ஸோ லைட்டாக அப்படியே மெதுவாக கீழே இழுத்துட்டே வாங்க. எவ்வளோ தூரம் மேலே அந்த கையில் நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா, அதை என்ன பண்ணிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு கலண்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படியே மெதுவாக அப்படியே பிடிச்சி இழுத்து கொண்டு வாங்க. இப்படி இழுக்க இழுக்க கீழேயுமே ரொம்ப சுருளாமல் அப்படியே எடுத்து விடுங்க. கீழேருந்து இப்படி நீங்கள் கீழே இந்த பாட்டம் எட்ஜில் நம்ம என்ன பண்ணணும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இப்படி இழுக்க ஆரம்பிக்கணும். அப்படியே இழுக்க இழுக்க உங்களுக்கு மேலே வெளியே வந்துட்டே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ வெளியே வந்துச்சு. தென் இந்த ஹூக் பாருங்கள், இந்த ஹூக்கில் நம்ம மாட்டினது அப்படியே இருக்குது, நம்ம மாட்டி வச்சது அப்படியே இருக்குது. இதை என்ன பண்ணிடுங்க, இப்படி வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், தின்னான ரோப் அழகாக ரெடி பண்ணிட்டோம்.